அரசியலுக்கு வந்திருக்கிறதுனால அந்த அரசியல் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு கூட சில பேர் இப்படி சரி பண்ணலாம். அவங்களுடைய பர்சனல் மேட்டர் அது. நம்ம இதுல பாக்குறதுக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறதா என்னுடைய ஒப்பீனியன். பொதுமக்கள் இதுக்குள்ள போக கூடாதுன்னு விஜய்க்கு இருக்கிற சப்போர்ட் மக்கள் சப்போர்ட் பண்ணின்னு தான் இருப்பாங்க. விஜய்க்கு எம்ஜிஆர் மாதிரி அவன் விஜய். ஏன் அப்படி சொல்றீங்கன்னா எம்ஜிஆர் அவன். கமல் போட்டோ இருக்குது, விஜய் போட்டோவே இல்லையா? டிவிகே போட்டோவே எதுவும் இல்ல. டிவிக்கு போஸ்டர்ஸ் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. ஸோ அதனால நம்ம அதெல்லாம் எடுத்துட்டோம். போஸ்டர்ஸ் மட்டும் தான் எல்லா ஸ்டார்லையுமே. நிறைய அஜித் போட்டோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஜனநாயகன் போட்டோ எதுவுமே இல்லை. எல்லாம் பார்த்தா ரஜினி போட்டோ, கமல் போட்டோ, வெளிநாட்டு WW அந்த போட்டோ தான் வச்சுக்கிறாங்க. மோஸ்ட்லி விஜய் ஒயிட் ஷர்ட் போட்ட பிக்ஸு, அப்புறம் ஃப்ளாக் இருக்கிற மாதிரி எந்த போஸ்டர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நிறைய ரிமூவ் பண்ணிட்டோம். இவ்வளோ பெரிய ஈவெண்ட்ல ஒரு விஜய் சாங் இருக்கக்கூடாதா, ஒரு விஜய் போட்டோ இருக்கக்கூடாதா? இந்த மீடியா ட்ரோலு, இந்த சோஷியல் மீடியா ட்ரோலு, ஆபாசம், அல்லு சில்லு, இப்படிலாம் பொய் பிரச்சாரம் பண்ணி இந்த படையை வீழ்த்திடலாம்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பாத்துறாரு. இந்த வருஷம் நம்ம பதிலடி கொடுக்கும்.